ஹலோ மேடம். ஹலோ. ஓகே, பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த ஊருக்கு கூடிய சீக்கிரம் பாலம் வரப்போகுது மேடம். அது வந்துட்டா டிரான்ஸ்போர்ட்டிங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம். Is that so? எஸ் மேம். Then fine. இங்க தான் மேடம் நம்ம புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். Yeah. Nice. Good. அப்பா நேத்து வந்து பார்த்துட்டு போனாருன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். சார் விருப்பப்பட்ட மாதிரி இடம் அமைஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் மேடம். He must have really. ஏன்னா சவுத்ல இப்படி ஒரு ஜோன் ஆரம்பிக்கணுங்கிறது தான் அப்பாவோட பெரிய கனவா இருந்தது. By the way, எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம்? அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம். Yeah? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போர் போடணும். Good. That all can be done. But I want to tell you something. அப்பாவோட பிளான்ஸ் எதுவும் நீங்க அப்ரூவ் பண்ண வேண்டாம். எல்லாமே ஏன் ஐடியாஸ் படி தான் நடக்கணும். அதுபடி தான் நீங்க ப்ளூ பிரிண்ட் போடணும். ஓகே மேடம். Over. Shall we move? Yes ma'am. Yeah. You better wait for my instructions, huh? சரி. நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஓகே மேடம். See you. Thank you மேடம். Okay, நான் டிரைவ் பண்றேன், நீ பின்னாடி உட்கார். பரவாயில்ல மேடம், நானே ஓட்டுறேன். Go. மேடம் எதுக்கு கார் வருது? பாத்து மேடம். ஏய், stop. ஏய். வா மகி, போன மேட்டரை கரெக்டா முடிச்சிட்டியா? முடிஞ்சுது பிரதாப். ஆனா என்னடா இவன் எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஆனா அவனா கத்துக்கிட்டு இருக்கான்? நான் குத்துனது ஏசியோட தங்கச்சி சுபத்ராவா இல்லைண்ணே. அவளை குத்த போகும்போது வேலைக்கறி கொடுக்க வந்துட்டா. அவளை குத்திட்டேன். நம்ம திட்டம்லாம் நிறைவேறலண்ணே. என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. மன்னிக்கணுமாங்கள? இப்படிதான் என் தம்பி மகாவும் ராதாகிருஷ்ணா போடுறானே போய் அவன் தங்கச்சியை போட்டு வந்துட்டான். அன்னைக்கு பிடிச்ச சனியாண்டா இன்னைக்கு வரல என்னை விட்டு போக மாட்டேன். பிரதாப், அந்த ராதாகிருஷ்ணன் கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கணுமா? ஏன்னு இப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு கை காமிச்சா போதும், அதை செய்ய 1000 பேர் இருக்கானுங்க இங்க. ஆமா இருங்க. இப்படி ஒரு காரியம் செய்ய ஆள் இல்ல. போய் தங்கச்சி குத்திட்டு வாடானா வேலைக்காரியை குத்திட்டு முட்டா பயல. கோச்சிக்காதீங்கண்ணே, அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காது. ஆமாடா, வந்து வரிசையா நிப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்து எங்களை குத்திட்டு போங்கன்னு. ஆளே டேய், அந்த வேலைக்காரியை குத்தும்போது அவ உன்னை பார்த்தாளா? போலீஸ்காரன் கூப்பிட்டு அடையாளம் காட்ட சொன்னா உன்னை அவ காட்டிடுவாளா? பார்த்தானே, ஆனா போலீஸ்ல அடையாளம் கட்டுறதுக்கு அவ உயிரோட இருக்க மாட்டான். சரி விடுங்கண்ணே, உங்க கோவம் எனக்கு புரியுது. அந்த ஏசி ராதாகிருஷ்ணனோட தங்கச்சி நம்ம கொல்ல நினைச்சோம். அவன் நல்ல நேரம் போயிச்சுக்கிட்டா. அதனால என்ன, அவன் வீட்டுக்குள்ளே பூந்து மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, அந்த ஒரு டென்ஷன் போதுனே அவனுக்கு. ஓ, டென்ஷன் பண்ணிட்டான்ல? ஆமா, அவன் வீட்டுக்குள்ளே போய் நம்ம பண்ணியிருக்கோம். டென்ஷன் ஆவான், டென்ஷன் ஆவான்டா, டென்ஷன் ஆவான். செலவு காசு வச்சுக்கீங்க, நல்லதோ கெட்டதோ. ராதாகிருஷ்ணன் நீ டென்ஷன் பண்ணிட்டேன். ஆனா அடுத்த சந்தர்ப்பம் கிடைச்சு மிஸ் பண்ண ஒன்ன நான் போட்டு தள்ளுவேன். ஏய் ராதாகிருஷ்ணா, நாளைக்கு உன் தங்கச்சி சாவா, நாளைக்கு நீ சாவுவ. அதுக்கு ஆரம்பமா தாண்டா இன்னைக்கு உன் வேலைக்காரி செத்துருக்கா. இந்த தேவா உன்னை விட மாட்டான்டா. வைக்கிறேன்டா உன்னை, கதற கதற அழ வைக்கிறேன். சின்ன
கணேஷ் கணேஷ் யாரு? க- உங்க டிரைவரா? மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்கான். ஓ இந்தாங்க சுடு தண்ணி. தேங்க்ஸ். நீங்க என் பேர் ராஜுதர. நீங்க ஆக்சிடென்ட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. நானும் உங்க டிரைவரும் தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம். ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. இன்னும் 2 நாளில் சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வேணா இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா இந்த ஊர்ல போர்டிங் லாட்ஜிங்கிற வசதிகள்லாம் கிடையாது. ஓகே. நீங்க இந்த யூனிஃபார்ம் என்னோட தான். ஓ are you an ex-serviceman? ஆமா. வெல் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். போகும்போது அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டு போறேன். ஓகே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நீங்க குணமாய் ஊருக்கு கிளம்புங்க. தேங்க் யூ. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே. இது கணேஷண்ணே, சார் நீங்க எங்க சார் இங்க? என்ன அண்ணே, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேக்குறீங்க. நீங்க எங்க வந்தீங்க? நானும் மேடமும் இங்க பக்கத்துல ஒரு லேண்ட் பார்க்க வந்தேன் சார். வரும்போது அவங்களே கார் ஓட்டினாங்க சார். சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க அண்ணே? அடி ஏதாவது பட்டுச்சா? காலில் தான் ஒரு சின்ன அடி சார். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து மாத்திரையெல்லாம் அவங்களுக்கு தான் சார் வாங்கிட்டு போறேன். சரி, எங்க இருக்காங்க? இங்கே தான் பக்கத்துல ஒரு வீட்டில் கேட்டு தங்க வச்சிருக்கேன் சார். சரி வாங்க, நானும் வரேன். வாங்க சார். அண்ணே, இந்த வீடா? ஆமா சார், இந்த வீடு தான். ஓ, தூங்குறாங்க போல இருக்கு. எழுப்பிட்டுமா? இல்ல வேணாம் அண்ணே, வேணாம். பெயின் இருக்கும், ரெஸ்ட் எடுக்கட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் வெயிட் பண்றேன். சரி, நான் வெளியில இருக்கேன். சரி. Hey, what the hell are you doing here? நீ எப்படி இங்க? உன்னை யார் இங்க உள்ள விட்டது? வெளியில போ, வெளியில. மேடம், ஹே, என்ன? நான் கால் ஒஞ்சி படுத்துக்கிறத பார்த்து உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? சி, என்ன க்ரூவல் மென்டாலிட்டி உனக்கு? நான் வெளியில போன்னு சொன்னேன். அவுட். மேடம், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? வழியில கணேசன் அண்ணனை பார்த்தேன், விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா செய்யலாம் தான் வந்தேன். நோ 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 நோ, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஐ நோ யுவர் பிரெயின், ஓகே? கட்டில்ல முடங்கி கிடக்கிறவளை பார்த்து மனசுக்குள்ள நீ இப்ப எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். மோதி ஜெயிக்கிறதுக்கு தைரியம் இல்லாம இப்படி அல்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்படுறியே? aren't you ashamed? ஐயோ மேடம், ஏன் என்ன புரிஞ்சுக்கவே Hey, just shut மாட்டேங்கிறீங்க? up, okay? நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டதை விட நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் out of my sight. Get out. கணேஷ், கணேஷ் எங்க இருக்க? இங்க வா. இந்த ஆளை யார் உள்ள விட்டது? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. என்னாச்சுமா? என்னாச்சு? இந்த ஆள் எப்படி உள்ள வந்தா? உங்க வீட்டுக்கு இவன் எப்படி சார் வந்தா? இவனை வெளியில போ சொல்லுங்க. Ask him to get out. Sir, I'm talking to you. Are you listening? இவனை எனக்கு பார்க்க பிடிக்கல, வெளியில அனுப்புங்கன்னு சொல்றேன். அது முடியாதுங்க. Why? ஏன்னா இப்போ நீங்க தங்கிட்டு இருக்கிறது தம்பியோட வீட்டில் தான். What? தற்காலிகமா அப்பா தான் இங்க தங்க வச்சிருக்காரு. Okay, fine. அப்ப என்ன இங்க இருந்து வெளியில அனுப்புங்க. என்ன வேற எங்கயாவது கொண்டு போய் தங்குவீங்க, ப்ளீஸ்.
நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே என் உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. I don't want to see him. Please. Please, it's irritating. என்ன வேற இடத்துக்கு கொண்டு போங்க ப்ளீஸ். மேடம் வேணாம் மேடம், என்னால நீங்க ஏன் போகணும்? என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நானே போறேன் மேடம். என்னம்மா ஏன் இப்படி திடீர்னு டென்ஷன் ஆயிட்டீங்க? இல்ல சார், அவன் எங்க ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்றான். யூனியன் லீடர்ங்கற போஸ்டிங்க வச்சுக்கிட்டு எங்க மேனேஜ்மென்ட்டே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான். சரி, இது கோவப்படுற நேரம் இல்ல. உடம்பு சரியாயிட்ட அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன வேற ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டுருங்களேன். சொன்னா கேளுமா. இங்க நான் இருக்கேன், எங்க அப்பா இருக்காரு. 2 பேரும் உன்னை நல்லபடியா கவனிச்சிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம ஒரு 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவன் தான் இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானே. கோவப்படாம நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. இதை சாப்பிட்றீங்களா? இல்ல வேண்டாம், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. யா. மேடம், ஆ கார் ஒர்க் ஷாப்ல ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வரட்டுமா? ஓகே. ஓகே மேடம். மேடம், யா கம் இன். மேடம், ஏர் கூலர் கொண்டு வந்திருக்கேன். அதை எங்க ஃபிக்ஸ் பண்ணனும்? ஏர் கூலரா? ஓ, யாரு மிஸ்டர் ராஜதுரை ஆர்டர் பண்ணாரா? இல்ல மேடம், சிவா சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான் கொண்டு வந்திருக்கேன். சிவா. எப்படி உங்க சிவா சார் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே கொண்டு வந்துருவீங்களா? ஷோரூமே அவரோட தான். அவர் சொல்லி செய்யாம இருக்க முடியுமா? ஷோரூமே அவங்களதா? என்ன மேடம், எங்க சிவானனை பத்தி எதுவுமே தெரியாதா? இந்த ஊர்லயே பணக்கார குடும்பம் 2 குடும்பம். ஒன்னு இவங்க குடும்பம், இன்னொன்னு இவங்க மாமா குடும்பம். அது மட்டும் இல்ல மேடம், எங்க ஊர்லயே MBA படிச்ச ஒரே ஆளு எங்க சிவானன் மட்டும்தான். ஆனா அவர் என்னடான்னா மெட்ராஸ்ல யார்கிட்டயோ கை கட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏன்னா இந்த தலையெழுத்துன்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு. சரி, அவரு கதையை விடுங்க. நான் ஏர் கூலர் எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. மேடம், உங்களை தான். நான் எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. இங்க இப்படி வச்சிருங்க. ஓகே மேடம். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.